ரகசிய ஒற்றை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனி சீமான் குறித்து அவதூறாக பேசினால் கைதுதான். நீதிபதி விக்டோரியா கௌரி கொடுத்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு சாதித்து காட்டிய நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் தீரன் திருமுருகன். இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திடீர்னு கடந்த சில நாட்களாகவே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு சாதகமான பல விடயங்கள் நீதித்துறை மூலமாக நடந்துட்டே இருக்கு. தவக அரசுக்கு எதிராக நம்ம ஏதாவது ஒரு அரசியல் மூவ் பண்ணா நம்முடைய பெயர் மக்கள் மத்தியில கெட்டு போயிருமோங்கிற அச்சத்திலேயே திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் வாய்மூடி மௌனியாக செயலற்று போயிருக்கக்கூடிய சூழல்ல சீமான் அவர்கள் இதுதான் நமக்கு சரியான வாய்ப்பு அப்படின்ட்டு கிடைக்கிற கேப்ல எல்லாம் கோல் அடிச்சிட்டு இருக்கிறாரு. ரொம்ப முக்கியமா தவக அரசுக்கு எதிராக லீகல் பேட்ல உசுப்பி விட்டுருக்காருன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு சட்ட நடவடிக்கைகள் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசறை மற்றும் நாம் தமிழர் கட்சி மீனவர் பாசறை பொறுப்பாளரான தீரன் திருமுருகன் போன்றவர்கள் களத்துல இறங்கி மிக தீவிரமாக பணியாற்றிட்டு வர்றாங்க. அதுல முதல் விடயமாக கரூர் விவகாரத்துல உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு வழங்கிய அரசு பணி அப்படிங்கிற விடயத்தை நாம் தமிழர் கட்சி நீதிமன்றத்துல சேலஞ்ச் பண்ணி அதை இப்போ ரத்து செய்ய வச்சிருக்காங்க. அதற்கு அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி கடந்த பல 10 ஆண்டுகளாக சந்திக்கக்கூடிய ஒரு மேஜரான விடயம் என்னன்னா, சீமான் அவர்கள் குறித்து ஆபாசமாக மிக கேவலமாக அருவருப்பாக இணையத்தில் பேசக்கூடிய இந்த வாடகை வாயர்கள், அது திமுக ஆட்சியில இருந்தாலும் சரி, இப்போ தவக ஆட்சியில இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியின் உதவியோடு இந்த மாதிரியான வேலையில ஈடுபட்டுட்டே இருக்கிறாங்க. இந்த பூனைகளுக்கு யார் மணி கட்டுவா அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து கொண்டிருந்த சூழல்ல இப்போ நாம் தமிழர் கட்சியின் மீனவர் பாசறை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஐயா தீரன் திருமுருகன் அவர்கள் இது குறித்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வழக்கு தொடுத்து இப்ப சீமானுக்கு எதிராக யாரெல்லாம் மார்பிங் செய்யப்பட்ட படங்களை, கேலி சித்திரங்களை, அவதூறுகளை பகிர்றாங்களோ அவங்க அனைவரையுமே கைது செய்யக்கூடிய ஒரு உத்தரவை நீதிபதி அம்மையார் விக்டோரியா கௌரி அவர்கள் போட்டிருக்காங்க. இது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக பார்க்கப்படுது. இந்த தீர்ப்புல நீதிபதி அவர்கள் முதல்வர் விஜய் குறித்து பேசினா நடவடிக்கை எடுக்கிறீங்க, ஆனா சீமான் பற்றி பேசினா நடவடிக்கை கிடையாதா? தமிழகத்திற்கு சீமான் ஒரு தவிர்க்க முடியாத தலைவர். அவருடைய கண்ணியம் குறையும் வண்ணமாக மார்பிங் செய்யறதும் கேவலமாக அவரை பதிவிடுறதும் சரி, குற்றம் தான். அவர்களை உடனடியாக கைது செய்யணும் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை நீதிபதி அவர்கள் கொடுத்திருக்காங்க. இது இப்போ நாம் தமிழர் தமிழர்கள் மத்தியில மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கொண்டாட்டத்தையும் கொடுத்திருக்கு. ரொம்ப முக்கியமா இந்த விவகாரத்தில் தவகாவை சேர்ந்த பலரும் சிறைக்கு செல்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. அதை தாண்டி இனி சீமான் அவர்கள் குறித்து பேசுறதற்கோ அவதூறாக மார்பிங் செய்யப்பட்ட பதிவுகளை போடுறதுக்கோ ஒரு அச்சத்தையும் இந்த தீர்ப்பு கொடுத்திருக்கு அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. சோ இந்த தீர்ப்பை வாங்கி கொடுத்த வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் அவர்களும் சரி, இந்த மாதிரியான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நீதியை வழங்கிய மாண்புமிகு நீதிபதி அம்மையார் விக்டோரியா கௌரி அவர்களும் சரி, நிச்சயமாகவே பாராட்டப்பட வேண்டியவர்கள். நன்றி, வணக்கம்.